की, பாரத் மாதா की, பாரத் மாதா की. வெற்றிவேல், 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 வீரவேல். பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துறைமுக தொகுதியில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மத்திய வங்கியினுடைய தலைவரும் 10வது ஜோனுடைய சேர்மேனுமான சகோதரர் வி கிரிநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிருக்கும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் டி ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை ஏற்றிருக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் கே விஜயானந்த் அவர்களே, இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் கே ஆர் இந்திரன் அவர்களே, மாவட்ட ஊடக பிரிவுடைய செயலாளர் ரங்கநாயகுலு அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் திரு முரளி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஏ பி குமார் அவர்களே, சிவசங்கர் ரெட்டி அவர்களே, திரு கே கே ஆர் கார்மேகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில என்னுடன் பங்கு பெற்று இங்கு விடைபெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் சகோதரர் பி சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகருமான சகோதரர் திரு வி பி துரைசாமி அவர்களே, மாநில துணைத் தலைவர் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் கருநாகராஜன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சகோதரர் காளிதாஸ் அவர்களே, மீனவர் பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் சதீஷ்குமார் அவர்களே, கலாச்சார பிரிவுடைய மாநில தலைவர் சகோதரி திருமதி காயத்ரி ரகுராம் அவர்களே, அறிவுசார் பிரிவுடைய தலைவர் சகோதரர் செல்வி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் மதனகோபால் ராவ் அவர்களே, பிறமொழி பிரிவினுடைய மாநில செயலாளர் சகோதரர் கிருஷ்ணன் அதானி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி மதுவந்தி அவர்களே, முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் தனஞ்சயன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மாநில அணி பிரிவுகளுடைய நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மண்டல தலைவர்களே, துறைமுக பகுதியினுடைய பொதுமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இன்று பல்வேறு தரப்பினரும் தங்களை தானாக முன்வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை தினந்தோறும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பகுதியில் பிரபலமானவரும் முன்னாள் 10வது ஜோனுடைய சேர்மேனுமான மத்திய வங்கியினுடைய தலைவருமான திரு கிரிநாத் அவர்களுடைய தலைமையில் பல்லாயிரம் பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கிரிநாத் அவர்களுக்கும் அவருடைய தலைமையில இணைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்று
இன்னைக்கு ஏன் இப்படி பாரதிய ஜனதா கட்சியில அத்தனை பேர் இணையறாங்க? என்ன காரணத்திற்காக இளைஞர்கள், சகோதர சகோதரிகள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்த மிக முக்கிய தலைவர்கள், விவசாயிகள், பட்டியலின சகோதரர்கள், மீனவ சகோதரர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணையறாங்கன்னா அதற்கு முழு முதல் காரணம் வல்லமை மிக்க தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தமிழகத்திற்கும் தேவை தேவை என்று பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு இதுபோல் கூட்டம் சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரியில கூடுவது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு ரீதியான கூட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் பலம் பொருந்திய மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்ன நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது, வளர்ச்சியை காட்டுகிறது. சகோதரர்களே, எல்லாரும் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியை கால் ஊன முடியாது தமிழ்நாட்டில். கால் ஊன முடியாதா? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லையெனில் தமிழக அரசியலே இல்லை. தமிழக அரசியலை நிர்ணயிக்கும் சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதுதான் இந்த கூட்டமும் நிரூபிக்கிறது. இந்த தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரிகள் அத்தனை பேரும், என்னுடைய தாய்மார்கள், இந்த கூட்டத்தில் அத்தனை பேருமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் வளம் பொருந்தியவர்கள் என்பது இந்த கூட்டத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எல்லாரும் கேட்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறாங்க. இந்த மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் தமிழ்நாடுக்கு மட்டுமே சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கி அத்தனை துறைகளிலுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமா சிலது சொல்லணும்னா, இங்க நம்மளுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அதனால நம்ம உங்களுடைய உதாரணத்தை சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் வாங்கணும்னா எம்எல்ஏ வீட்டு வாசல்லையும், எம்பி வாசல்லையும், மந்திரி வீட்டு வாசல்லையும், கவுன்சிலர் வீட்டு வாசல்லையும் ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக காத்து கொண்டிருந்த காலம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இன்னைக்கு நம்ம ஒரு போன் பண்ணா போதும், ஒரு SMS அனுப்புனா போதும், இலவசமா கேஸ் கனெக்ஷன் நம்ம அத்தனை பேருக்குமே கொடுத்திருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் கேஸ்ல சமைக்கிறது அரிதா இருந்தது. இன்றைக்கு கரி அடுப்புல சமைக்கிறது அரிதாக இருக்கிறது. சுமார் 65 லட்சம் சகோதர தாய்மார், சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறது நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள்.